தோட்டத்துக்குள்ளே நுழையிறேன், புறாக்கள்லாம் அங்கங்கேயும் மேய்ஞ்சிட்டு பறந்துட்டு இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்த்தேன், கூண்டுக்குள்ளே பழைய புறா அந்த கூண்டு மேலேயே இருந்தது. அந்த நேரம் பார்த்து காலையில் பார்த்த தம்பி தோட்டத்துக்கு வந்தான். ஆனால் அந்த ஆண் புறாவை பிடிச்சி கூண்டுக்குள்ளே விட்டுறலாம் அப்படின்னா சரின்ட்டு பிடிக்க பார்த்தா வெளியில் ஓடிட்டு இருந்தது. ஒரு ஐடியா பண்ணோம், பெண் புறாவை எடுத்து கூண்டு புறா மேலே விட்டுட்டு இந்த ஆண் புறாவையும் பெண் புறாவையும் கொஞ்சம் நேரம் பழக விட்டுறலான்னு சொல்லிட்டு வெளியில் போன ஆண் புறா வந்து பெண் புறாவோட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து தோட்டத்தில் சுற்றி பார்க்குறப்ப தான் வந்து வான்கோழி முட்டை விட்டுருந்தது. அந்த பழைய முட்டையோடு அந்த முட்டையை சேர்த்து வச்சுட்டு சீனு கொஞ்ச நேரம் அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் விளையாண்டுருந்தது. நைஸாக வந்து அந்த ஆண் புறாவை பிடிச்சி பெண் புறாவையும் பிடிச்சி உள்ளே கூண்டுக்குள்ளே போட்டோம். ஆனால் இந்த புறாவுக்கு இந்த கூண்டு செட் ஆகாது, உங்ககிட்ட தான் ஆப்பிள் பாக்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆப்பிள் பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த கோழி கூண்டுக்குள்ளே செட்டப் பண்ணி இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை புறாவையும் பிடிச்சி ஒவ்வொன்றா பிடிச்சி வந்து இந்த கோழி கூண்டுக்குள்ளே போட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு அழகாக ஒரு புறாவுக்கு வந்து ஒரு கூண்டு செட் பண்ணிட்டோம். சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.